Velamal Engineering College Cyber Security. Admissions open for 2026. தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று நிகழ்வை நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் என்று எடுத்துக்கொண்டால் முதன்முறையாக கூட்டணி மந்திரி சபை, இதற்கு முந்தைய ஒரு சூழல், ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவான சூழல் அப்படிங்கிறது நாடு சுதந்திரம் அடைந்த உடன் நடந்த 1952 அதுவும் நம்ம ஒரு காம்போசிட் ஸ்டேட்டாக இருந்த ஒரு சூழலில் தான் கூட்டணி மந்திரி சபையெல்லாம் உருவான நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை உருவாகிறது. விஜய் தலைமையிலான அமைச்சரவை, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை விரிவாகிறது. ஏன்னா 9 அமைச்சர்கள் தான் இந்த அமைச்சரவையில் பங்கு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இயல்பாக விரிவாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது புரிதல். 33, 34 அமைச்சர்கள் வரைக்கும் இடம்பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு காலை 10 மணிக்கு பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று அலுவல் பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் மேலும் இணையக்கூடியவர்கள் யார் யார் என்ற கேள்வி, அதற்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த முழு பட்டியல் வரும். ஆனால் ஒன்று உறுதியாகி இருக்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, காங்கிரஸ் தலைமை அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் இந்த கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தமிழக மந்திரி சபையில் இடம்பெறுவதை ஸ்லாகித்து கூறியிருந்தார் காங்கிரஸுடைய முக்கியஸ்தர் KC வேணுகோபால். மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைமை இதை அங்கீகரித்திருப்பதாகவும் கூட அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவனை கோரியிருக்கிறார் திரு விஜய். அதே போல் IOML உள்ளிட்ட கட்சிகள் கூட அழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கூட்டணி மந்திரி சபையில் யார் யார் இடம்பெறுவார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் இடம்பெறுகிறது. 2 பேர் அதில் அமைச்சர்களாக பங்கு கொள்கிறார்கள். அவர்களுடைய இலாக்காக்கள் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்களுடைய பட்டியல் இவையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியாயிடும். ஏன்னா 10 மணிக்கு பதவியேற்பு விழா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் இவர்களுக்கெல்லாம் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் இன்னும் சற்று நேரத்தில் செய்யவிருக்கிறார். ஆளுநர் மாளிகையிலிருந்து, லோக் பவன்லேருந்து காட்சிகளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். இந்த பட்டியலையும், விரிவான பட்டியலையும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் உறுதியாகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே 9 பேருக்கு இலாக்காக்கள் பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைய துறைக்கு இன்னும் அமைச்சர்கள் பங்கு கொள்ளலை. சில அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட நிறைய துறைகளை வச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றி அமைக்கப்படுறதுக்கான, இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி தான் முழு வடிவம் பெறும், கிட்டத்தட்ட முழு வடிவம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சில கட்சிகள் முடிவெடுக்கிறதுல தாமதமானால் மேலும் கூட ஒரு தவணை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் ஒரு 33, 34 அமைச்சர்கள் இடம்பெறலாம். அதுதான் ஹையர் சீலிங், அப்பர் சீலிங் த்ரெஷோல்டு தான். ஸோ அதை ஒட்டி தான் இருக்க முடியும். கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் இடம்பெறுகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறது ஒரு தியரட்டிக்கல் பாசிபிலிட்டியாக, கோஷமாக கூட பல தேர்தல்களில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் சிலவற்றால் வைக்கப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு முன்பே அது பரவலாக பேசப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தும் கூட காங்கிரஸ் அதை வலியுறுத்தியது. ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. விஜய் தலைமையிலான, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் ஒரு போஸ்ட்போல் ரியாலிட்டியாகவும், அதே சமயத்தில் தேர்தலுக்கு முன்பே தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறத ஒரு கொள்கை நிலைப்பாடாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருந்த நிலையில் அது இன்று செயல் வடிவம் பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. Velamal Engineering College Cyber Security. Admissions open for 2026.